வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம்ங்க. உங்களுக்காக மகிழ்ச்சியான செய்தியை ஒவ்வொரு மாதமும் சொல்லிக்கிட்டு வரோம். இன்றைக்கி பார்க்க போகிற தொகுப்பு உங்களுடைய ராசி கடகராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் ஆசைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற தொகுப்பில் இந்த புரட்டாசி மாத பலனை உங்கள் கடகராசிக்கு பார்ப்போம். சரிங்களா? சரி. கடகம் உண்மையிலேயே மிகப்பெரிய புண்ணியமானவங்க தான் இந்த கடகராசி கடகலத்தை பிறப்பாங்க. ஏன்னா கடகராசிக்காரங்க எப்படி சொல்கிறதுனா, அவங்க ஒரு சந்திரன், அது அம்மா ஸ்தானம். எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்களை மட்டுமே சாரும். அப்போ சிறு வயதிலிருந்தேவும் தன்னுடைய கடைசி மூச்சிருக்க வரைக்கும் ஏதாவது ஒரு சுமையை சுமந்து கொண்டே இருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி கடகலகத்தை பிறந்தவங்க. என்னையா வேலை பார்த்து சொல்லுவாங்கள்ல, வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்கய்யா. வீட்டில் அம்மா மாதிரி பார்த்தீங்கன்னா காலை எழுந்துச்சி வாசல் துளிப்பாங்க, சமையல் பண்ணுவாங்க, காப்பி ஓடுவாங்க, டிஃபன் பண்ணுவாங்க, மதிய சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க, நைட்டு ரெடி பண்ணுவாங்க, நைட்டு பாத்திரம் கழுவுவாங்க, வீடியோஸ் அலசுவாங்க, இதில் நல்லது கெட்டது கூட போவாங்க வருவாங்க. அவங்க ஓய்வுலாம் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எல்லா நாளும் அவங்களுக்கு வேலை என்ன அதனால பெண்மை, அந்த பெண்மைக்கு முழு கிரகமானது சந்திரன். அதனால என்னவோ அவங்க படபடனே இருப்பாங்க. அதுக்கு தான் சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் நிலச்சிருக்க முடியாது. 2.5 நாளைக்கு ஓடிக்கிட்டே இருப்பார். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் போய் தள்ளிக்கிட்டே இருப்பார். அப்போ நீங்கள் ஒரு இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. எங்கேயாவது போய்கிட்டு வந்தால் தான் உங்களுக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வாழ்க்கையும் முன்னேறவும் செய்யும். ஒரே இடத்துல இருக்க முடியாது. நீங்கள் இன்றைக்கி கடல் தண்ணி அணையை பாதுகாக்க முடியுமா? அடித்து மேலே தவ்வி பொங்கி எழுந்துடும். அப்படி கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவங்க எப்பயுமே நீங்கள் ஏதாவது ஒரு சுமையோ சுபமோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியை சுமந்து கொண்டே இருக்கக்கூடியவங்க தான் இந்த ராசிலையும் இந்த லக்கணம் பிறப்பாங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் உங்கள் ஆசை நிறைவேறுமா ஐயா? அப்படி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த புரட்டாசி மாதம் ஒரு புனிதமான மாதம். அதுதான் இந்த புனிதத்தன்மையில் சிற்றின்பத்துக்கு வேலை கிடையாது, போகத்துக்கு வேலை கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? பேரின்பத்துக்கு உண்டான வேலையை பார்த்தால் ஆசைகள் நிறைவேறும். புரட்டாசி அப்போ என்ன செய்யணும்? இந்த மாதத்தில் நிறையா நீங்கள் பிளான் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் போகணும். முதல் என்ன செய்யணும்னா, உங்களை நீங்கள் உடம்பை தேர்த்திக்கங்க. அதுக்கு தான் இந்த மாதம் சொல்லுவாங்க, மழைகள் பெய்யும், குளிர் காற்று அடிக்கும், சீதோசனம் மாறும். அப்போ இயற்கை சீதோசனம் மாற மாற உடம்புலையும் சீதோசனம் மாறும். நல்லா மழை பெய்யுது, நம்ம ஜில்லுன்னு சர்வ் சாப்பிடுவோமா? நல்லா வெயில் அடிக்குது, சூடாக டீ சாப்பிடுவோமா? அப்போ நம்ம என்ன வெளியில் என்ன நடக்குதோ அதுதான் உள்ளே நடக்குது. அப்போ இந்த கடகராசியில் பிறந்தவங்க இந்த மாதத்தில் உங்கள் உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கங்க. ஏன்னா முதல்ல இந்த சந்திரன் கும்பத்தில் உட்கார்றாரு, அது 2 நாள் ட்ராவல் பண்ணுவார். அதுக்கப்புறம் மீனத்தில் இப்படி 2 நாள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ முதல்ல கும்பத்தை யார் கூட பண்ணுறார்? சனியோட ட்ராவல் பண்ணுவார். அப்புறம் குருவோட ட்ராவல். இப்படி பார்க்கும்போது சனியோட பார்க்க என்ன செய்வார்? கொஞ்சம் கட்டுப்பட்டுருப்பார். அப்போ உடல் ரீதியான சில மனப்பிரச்சனைகள், உடல் ரீதியான சில சிக்கல்லாம் அதுக்காக நிரந்தரம் கிடையாது. எப்பயுமே உங்களை பொறுத்த வரைக்கும் அது கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ எதுவுமே நிரந்தரம் இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும்னா முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய உடம்பை பக்குவமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன செய்யலாங்கிறத முதல்ல பிளான் பண்ணிக்கங்க. 1. 2வது பழக்க வழக்கங்கள். உணவு விஷயத்தில் முதல்ல நீங்கள் என்னென்ன சாப்பிட்லாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது, முடிந்த அளவுக்கு அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவுக்கு கொஞ்சம் வாங்க.
அசைவ உணவுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து தான். அதிகமான முறையில் பண்ண வேண்டிய இந்த மாதம் வந்து செரிமானம் அதிகம் ஆகக்கூடாத மாதம். ஆகாது. கிளைமேட்டு சேஞ்ச் ஆனாலே ஒன்றாகும், செரிமானம் ஆகாது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு உணவு பழக்கங்களில் நீங்கள் முன் யோசனையோடு இருந்துக்கங்க. சரி. ரெண்டாவது, உங்களுடைய ராசி கடகராசி. ஏற்கனவே கடகராசிக்காரங்க அட்டமச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அட்டமச்சனை நீ எல்லாம் பாடு பட்டுக்கிட்டு இருப்பீங்க. சில பேர், நிறையா பேர் சொல்ல முடியாது, சில பேருக்கு அவங்களுடைய தசாபுத்தி தகுந்த மாதிரி பலன் கூடலாம் குறையலாம். என்னையா அட்டமச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்னமோ அப்படிங்கிறீங்க இப்படிங்கிறீங்க. வாஸ்தவம் தான். 70% துன்பப்படுறவங்க இருப்பாங்க. கண்டிப்பான முறையில் 30% நன்மை அடையக்கூடிய ராசிக்கெல்லாம் இருப்பாங்க. அது தசாநாயனை பொறுத்து இருக்குது. அதுக்காக 100 பேருமே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அதுக்காக தான் 70% இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். 30% டாப்பாக இருக்கும். அது கோச்சாரப்படி. சரி, உங்களுடைய தசாநாயகன் வலுவாக இருந்தால் இந்த அட்டமச்சனி உங்களை அவ்வளோவா பாதிக்காது. தசாநாய் வலுவில்லைன்னா கண்டிப்பான முறை 70% பாதிக்கும். அதனால் நீங்கள் அதுக்காக பயப்படவே வேண்டாம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டம் தெரியும் பயங்கிறதே நமக்கு இருக்கக்கூடாது. வழிகாட்டியாக நாங்கள் இருக்கின்றோம். வழியை பின்பற்றி அதை நீங்கள் நல்வழியாக தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கி அதிர்ஷ்டமாக்கிறது தான் உங்கள் பொறுப்பு. வழியை காமிக்கிற எங்கள் வேலை. இப்போ கடகத்தில் உங்கள் சந்திரன் உட்காந்துருக்கிறார். உங்கள் ஆள் 2ஆம் இடத்துல யார் இருக்கார் அப்படின்னா புதன் உட்காந்துருக்காரு. எப்படின்னா மாதக்கோள் இருப்பாங்க. நீங்கள் வந்து நாள் நீங்கள் வந்து வருஷக்கோளுங்கிற குரு, சனி, ராகு, கேது. இந்த சூரியன், புதன் சிவன்லாம் அவங்களாம் மாதக்கோள்கள். 2ஆம் இடத்துல புதன் இருக்கார். அப்போ 2ஆம் இடத்துல புதன் உள்ள செய்வார். இவரை பொறுத்து தெரியும், இது ஒரு அலிகரகம். நல்லதும் பண்ணும், நல்லது பண்ணாமல் இருக்கும். கெட்டது பண்ணுன்னு சொல்ல முடியாது. நல்லது பண்ணும் இல்லை பண்ணாமல் இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் அவர். ஏன்னா உங்களுக்கு மதப்படி பார்த்தா மகன் ஸ்தானம் தான். புதன் வந்து சந்திரனுக்கு மகனுடைய ஸ்தானமாகும். அதனால் அது ரொம்ப சிறப்பாக சொல்ல முடியாது. உங்களுக்கு தனாதிபதி வரக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்துல புதன் வீட்டில் புதனோட சேர்றாரு, சுக்கிரன் கூட சேர்றாரு. காம்பினேஷன் பார்த்தீங்களா? சூரியன், புதன், கேது, இந்த காம்பினேஷன் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பகுதியில் சென்று வாருங்கள். ஏன்னா கேது உட்காந்துட்டானா அப்படியே முழுசாக முழுங்கிடுவேன். சூரியன், புதன், உங்களுடைய தனாதிபதியாக இருக்கிற சூரியன் வந்து கேட்டு சேர்ந்தாச்சுன்னா அந்த பவரை வாங்கிடுவார் அவர். அப்போ கேதை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியும்னா ஆன்மீக வழியில் கட்டுப்படுத்த முடியும். அப்போ இந்த காலங்களில் உங்களால் முடிஞ்ச முடிக்காணிக்கை செய்யலாம். குலதெய்வங்களுக்கு நம்மளால் செய்து அந்த சிவராத்திரிக்கு வரக்கூடிய நாட்களுக்கு இப்போயே அதுக்கு உண்டான ஒரு முன் பணமாக எடுத்து வைக்கலாம். எது நீங்களுக்கு கடனாக இருக்கக்கூடிய செலவு பூரா இந்த மாதம் எடுத்து கூட வைங்க, தப்பு இல்லை. மாதம் தான் நான் பராமல் பார்த்துக்கூடாது. இப்போ ஒரு ஒரு 5000 தேவைப்படுதியா பேங்கில் போட்டுருங்க, நம்ம மாதம் எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி தான் பிளான் பண்ண சொல்கிறேன். மொட்டை ஓடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் குலதெய்வங்களுக்கு போவோம், எங்கேயாவது ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டது போவோம். அதுக்குண்டான பண விஷயத்தை இந்த மாதத்தை எடுத்து வைங்க. உங்களுக்கு சிரமம் இல்லாமல் போகும், மருத்துவ செலவு வராது. ஏன்னா கேதை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக வழியில் இருக்கிறவனுங்க அவன் தொடவே மாட்டான். 2வது, விநாயகர் வழிபாடு ரொம்ப 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 சிறந்தது உங்களுக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. முயற்சியில் ஊரா கொஞ்சம் விடும், முன்னால் போவீங்க நின்றும். நிறையா பேர் குழந்தை பாக்கியம் என்ன ஆகும்னா 3 மாதம் நின்றுச்சுங்க, கலைஞ்சிருச்சுங்க. எப்படி தான் ஏமாற்றத்தையே அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. அந்த ஏமாற்றம் இல்லாமல் உங்கள் ஆசை நிறைவேறணும்னா நீங்கள் ஆன்மீக வழியில் தான் ஜெயிக்க முடியும், கண்டிப்பாக. சரி, அடுத்து உங்கள் லக்கத்திலிருந்து 4 சுத்தம், 5 சுத்தம், 6. அதே போல் 8ஆம் இடத்த சனி, பாகிஸ்தானில் ராகு இருக்கார். இப்போ கேதுக்கு என்னென்ன செய்ய வேண்டிய அந்த கர்மகாரியங்கள் புண்ணிய காரியம் செய்ய ராகு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான்.
இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். ஒருத்தன் கெடுப்பான், ஒருத்தன் கொடுப்பான். அதான் பழமொழி சொல்லுவாங்க, ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போர் கெடுப்பார் இல்லை. அப்போ முதல்ல நம்ம எதை செய்யணும், கேதுக்கு உண்டான வேலையை செஞ்சு சரி பண்ணிட்டோம்னா தன்னால் ராகு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். பாக்கி சார்ந்து இருக்கார் உங்களுக்கு. சந்திரன் தான் அதே மாதிரி உங்களுக்கு ஆகாத ஆள் தான், இருந்தாலும் பாக்கியங்கிறத இடத்துல இருக்கனால அதை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இது ஒரு அலிகரகம். இருக்கிற வீடு யார் வீட்டில் இருக்காது, வீடு கொடுத்தாலும் குரு பகவான். குரு உங்கள் வீடு உச்சம் பெறவர். கண்டிப்பான முறை ராகுவோட குணங்கள் மாறும். ஒரு மனிதனை பாருங்களேன், இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் யாரோடு சேர்றீங்களோ அதுவே உங்களுக்கு குணமாகுது. இப்போ நீங்கள் வண்டி வாங்குறீங்கன்னா, ஒரு புது வண்டி வாங்கிட்டீங்கன்னா யாரை வண்டியே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நம்ம வண்டி மாதிரி இந்த வண்டி இருக்கா அப்படின்னு அவங்க ஓட்டுறதை பார்ப்பீங்க. அந்த வண்டியை அந்த மைண்டு உங்களுக்கு அந்த குள்ள ஆகும். இப்போ ஒருத்தர் வீடு கட்டலாம் வச்சுங்களேன், வீட்டு சிந்தனையாகவே இருக்கும். அவர் எங்கே பார்த்தாலும் உங்கள் வீடை பற்றி கேட்பார். நீங்கள் எங்கே வாங்கினீங்க, நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்க, என்ன செலவழிச்சு, ஏன்னா அவர் வீடு வாங்க போகிறான்னு அர்த்தம். அந்த சிந்தனையிலே அவருக்கு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எதை எடுத்தாலும் அந்த சிந்தனையில் ரொம்ப முள்ளிய போவீங்க. ஏன்னா சந்திரன் பார்த்தீங்களா, பால், சுத்தமான பால், எதுனாலும் அப்படியே அது தன் பிரதிபலிக்கும். இப்போ சுண்ணாம்பு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தான் இருக்கும் அந்த கெமிக்கலை சேர்த்து நிறத்தை மாற்றுவாங்க. ஐயா டார்க்காக வேணுமா லைட் ஆகணும் கேட்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் எதை சார்ந்திருக்கீங்களோ அதுவாக ஆயிடுறீங்க. அப்போ நீங்கள் புரட்டாசி மாதம் எதை சார்ந்திருக்கணும், வழிபாடு சார்ந்தே இருக்கணும். வழிபாட்டு மேலே ஆசையாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, செலவெல்லாம் நீங்கள் அடிக்க வேண்டாம். கோயிலுக்கு போங்க, சாமி தரிசனம் பண்ணுங்கள், நல்லா சுத்தம் பண்ணுங்கள். கோயிலை உழவார பண்ணி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பண்ணுங்கள். இல்லை உழவார பண்ணலாம் முடியாது, வயசாகி போச்சு எங்களுக்கு அப்படின்னா உழவாரி பணி பண்ணுறவங்களுக்கு உண்டான உபகரணம் வாங்கி கொடுங்க. உழவார பணிக்கு என்னென்ன தேவைப்படும், விளக்கமாறு, இந்த கடப்பாறை கம்பி, ஏதோ நம்மளால் முடிஞ்ச உணவு. இல்லை அதுவும் முடியாது எங்களால், உழவார பணி பண்ணுறவங்களுக்கு ஒரு டீ காப்பியாக வாங்கி கொடுங்க. என்னங்க எவ்வளோ சாய்ஸ் இருக்குது. ஒன்று உடல் உழைப்பு, இல்லை பண உதவி, இல்லை நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்ய வேண்டியது. இல்லை மற்றவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது. ஐயா நான் போகிறேப்பா, நீங்கள் அதை பண்ணுப்பா, அப்படி கூட செய்யலாம். அப்படி பல வழியில் புண்ணியத்தை பெருக்கி கொண்டால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் வச்ச ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். மாட்டுக்கிறது கிடையாது. ஏன்னா சந்திரன் நீங்கள் ஒரு அவசர புத்திக்காரங்க. யூடியூப்பில் கேட்குறவங்க ஆமையா சொல்கிறத சொல்கிறாங்க ஐயா எங்கே அப்படிங்கிற நினைப்பீங்க. சாமி சொல்கிறது நல்லா தான் இருக்குது, ஆனால் இதை முடிஞ்சவொடனே வேறு பக்கம் மாறிடுறீங்களே, அதானே பிரச்சனை. நல்லா கேட்குறீங்க, கேட்ட அடுத்த செகண்டில் டக்குன்னு மாறிடுறீங்க. என்ன செய்ய, உங்கள் ராசியாக இலக்கணம் அப்படி இருக்காங்களே. அப்போ நம்ம தான் அவங்கள கட்டுப்போல. அதாவது சொல்லுவாங்க, இந்த உடம்பு சொல்கிற நீங்கள் கேட்கணுமா, நீங்கள் சொல்கிற உங்கள் உடம்பு கேட்கணுமா. இதுதான் உங்களுடைய பதில் உங்கள்கிட்டே இருக்குது. நீங்கள் படுத்து தூங்குறீங்க, எந்திக்கணும் நீங்கள் நினச்சா தான் எந்திப்பீங்க. அது தூங்கணும், அதுவாக தூங்கிட்டு தான் இருக்கும். காலையில் 6 to 7 கல்யாணம் உங்களுக்கு, நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திப்பீங்க. அப்போ நைட்டே நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, உடம்புக்கு உத்தரவு போடுறீங்க, காலை 6 மணிக்கு கல்யாணம், 4 மணிக்கு எந்திரிச்சா தான் குளித்து நம்ம போக முடியும். அப்போ 4 மணிக்கு எந்திரிச்சிடுறீங்க. அப்போ உடம்பு எழுப்பல, உங்களுடைய ஆன்மா எழுப்புது, மனசு எழுப்புது, உடம்பு ஒத்துழைக்குது. அதுக்கு உத்தரவு போட்டால் தான் வேலை பார்க்கும், இல்லைன்னா அது வேலையை காமிச்சிடும். அப்போ நீங்கள் பழமொழி சொன்ன மாதிரி கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் மனம் போது நீங்கள் போகக்கூடாது. உங்கள் மனசும் உங்கள் உடம்பும் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தால் உங்களுக்கு எல்லாமே உங்கள் இஷ்டப்படியே நடக்கும். இதுதான் சூட்சுமம். சிரமமாக தான் இருக்கும். கல்கண்டு பார்க்க கடகடன்னு இருக்கும், ஆனால் அதை சுவைச்சா தான் அதனுடைய சுவை தெரியும். அப்படிப்பட்ட நீங்கள் கல்கண்டாக இருக்கீங்க. உங்கள் சுவைத்தால் உங்கள் வாழ்க்கையும் சுவைக்கும், உங்கள் இருப்பிடமும் சுவைக்கும். பால் கொண்ட அன்னையில் சம்மந்தப்பட்டவங்க நீங்கள், ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்க. அந்த இரக்கத்துக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு வேகமும் இருக்குது. அதுக்கு தான் உங்கள் ராசியில் போய் குரு உச்சமாகிறாரு. எப்படி? அப்போ எப்படிப்பட்ட அந்த குரு உச்சம்? குரு எவ்வளோ பெரிய ஆள்,
இந்த 12 கட்டங்கள் 9 நவகிரகங்களையும் பெரிய ஆள் யாருன்னா குரு சுபகிரகர். தன்னுடைய சொந்த வீட்டில் ஆக முடிய தன்னுடைய நண்பன், நீங்கள் நண்பர் தான், அந்த வீட்டில் உச்சம் பெறார். உங்கள் ராசியில் தான் புனர்பூச நட்சத்திரமும் உழுகுது. அதுக்கப்புறம் அந்த ராசியில் பூச நட்சத்திரம் முழுகுது, ஆயிலையும் முழுகுது. ஆனால் நட்சத்திரம் புனர்பூசம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மிக மிக உயர்வு. அப்போ உயர்ந்த சிந்தனையும் உயர்ந்த எண்ணம் கொண்டவங்க நீங்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்புக்கும் உங்கள் உள்ளத்துக்கும் உங்கள் இல்லத்துக்கும் என்றுமே நல்லது. பெண்களாக இருக்கீங்க, உங்களுக்கு கனவு நல்லா சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஏன்னா எதை நீங்கள் பார்க்குறீங்களோ அதுவாகி உருவாகிடுறீங்க. அப்போ மகிழ்ச்சியாகவே பாருங்கள், மகிழ்ச்சியாகவே மனசை வச்சுக்கோங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுன்னு சொன்ன பழமொழியை உங்கள் வாழ்க்கையில் நெஞ்சில் எழுதி வைங்க. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. இந்த சொத்தை இழந்துடாதீங்க. மகிழ்ச்சியாக வாழுங்க. அந்த ஆசை என்றும் நிறைவேறும். இந்த புரட்டாசி மாதத்தில் பல மாற்றங்கள் ஏற்றங்கள் வந்தாலும் அட்டமிச்சம் எவ்வளவோ நீங்கள் அடிபட்டிருப்பீங்க, நல்ல அனுபவம் உங்களுக்கு இருக்கும். நாளைக்கு நீங்கள் சொல்லுவீங்க, யோ நான்லாம் பாடாது பட்டுப்பட்டேன்யா, இப்படி போயா அப்படி நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. மற்றவர்களுக்கு அன்னையாக இருந்து அனுபவப்பட்ட அந்த சொல்லுவாங்களே அனுபவம் பேசுதியா சொல்லுவாங்க, அந்த மாதிரி அனுபவம் உள்ளவங்க நீங்கள். அதனால் உங்கள் ராசி அருமையான ராசி. அனைவருக்கும் சகிப்புத்தன்மையோடு இருக்கிற ராசி உங்கள் ராசி. அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும். 90 வயசு வரைக்கும் உங்களுடைய லக்னாதிபதி பிழைஞ்சிருப்பார், உங்களோட ஒத்துழைப்பு இருப்பார். உங்கள் உடம்பை பார்க்குறது உங்களுடைய வேலை. ஆன்மா பற்றி உயிருக்கும் உடம்பு சந்தமே கிடையாது. உயிர் தனிச்சு நிற்கும், உடம்பு தனிச்சு நிற்கும். ரெண்டும் இணைஞ்சது தான் நம்ம உடனே நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். உடம்பு கீழே போகும், உயிர் மேலே போகும். நம்ம சேர்ந்து இருக்க வரைக்கும் நம்ம இருக்க வேண்டியதான். இதை நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஈஸியாக போயிடும். எந்த பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் வராது. ஒரு முறை திருநள்ளாறு, திருச்செந்தூர் கடலில் குளிக்கிறது உங்களுக்காக நீங்கள் ஒரு நாள் போய் ஒரு ஆன்மீக ஸ்தலத்தில் இருந்து வாங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த புரட்டாசி மாதம் உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் வல்ல உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நாங்கள் வணங்கி கொண்டு அதிர்ஷ்டம் தரும் யோகம் வாழ்த்தி மகிழ்கிறது. நன்றி, வணக்கம்.